வெல்கம் பிடிஎன் சினிமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் ஒரு 10-15 திரைப்படங்கள் எடுத்திருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது. அதிக நாட்கள் ஓடிய ஒரு 15 திரைப்படங்கள் நான் குறிப்பாக எடுத்திருக்கிறேன். முதல் திரைப்படமாக பிரியா. இந்த திரைப்படம் 1978ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த திரைப்படம் பிரியா. சூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். சாதனைகளில் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தங்கமகன் 1983ஆம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், பூர்ணிமா மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் 230 நாள் திரையரங்குகளில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. மதுரை மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படம் 200 நாள் ஓடி ஒரு சாதனை படைத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். பாடல் எல்லாமே மிக அருமையாக அமைந்த தங்கமகன் மிகப்பெரிய ஒரு சாதனை. ராஜா சின்ன ராஜா 1989ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சந்திரபோஜ் அவர்கள் இசையமைச்சிருப்பார். மிக பிரமாதமாக ஒரு அனிமேஷன் ரேஞ்சில் அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த வெள்ளி விழா கொண்டாடிய மிக பிரமாண்டமான ஒரு கலக்கலான குழந்தைகள் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை. இந்த திரைப்படம் 1989ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசையானி இளையராஜா இசையில் மிக அருமையாக ஒரு திரைப்படம். பாட்டெல்லாம் மிக அருமையாக அமைந்த இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பல திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 170 நாள், மற்ற திரையரங்கில் 200 நாள் ஓடி ஒரு சாதனை படைத்த மாப்பிள்ளை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தர்மதுரை. ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஆனந்தமி சென்டிமெண்டான மிக சிறந்த ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாத்தியில் வெகுளித்தனமாக நடிச்சிருப்பார். மற்ற இதுங்களை பார்த்தீங்கன்னா மிக ஆக்ஷனாக ஒரு திரைப்படம். மிக அருமையான இந்த திரைப்படம் 220 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி தர்மதுரை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பணக்காரன் 1990ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு வெற்றி. 215 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பாடலாம் மிக அருமையான ஒரு திரைப்படம். மிகப்பெரிய ஒரு சாதனை பணக்காரன் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை 1992ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு தேவா இசையமைத்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சரத்பாபு. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகமாக கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு சாதனை. 200 நாள் திரையரங்கில் ஓடி பாடலெல்லாம் மிக அருமையாக அமைந்த அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு சாதனை மலையாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மன்னன் 1992ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், குஷ்பு, விஜயகாந்தி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் மன்னன் மிக அருமையாக ஒரு மன்னனாக ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்டைலின் மன்னன் திரைப்படத்தில் மிக அருமையாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பிளாக் பாஸ்டர் 180 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்து மன்னன் ஒரு சாதனை திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சந்திரமுகி 2005ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்திருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, இளையதலகம் பிரபு, ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அதிக நாட்கள் ஓடிய 805 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். சாதனை 804 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை. சந்திரமுகி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக எஜமான் 1992ஆம் ஆண்டு ஆர். வி. உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. 1993 வந்த இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். 175 நாள் திரையரங்கில் ஓடி பல திரையரங்கில் 200 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமைந்த மன்னன் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம். பாட்டு ஃபைட்டு எல்லாமே. எஜமான் மிகப்பெரிய ஒரு சாதனை திரைப்படம். அடுத்த திரைப்படமாக
கபாலி 2016ஆம் ஆண்டு ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ராதிகா ரோஷன் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 275 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. கபாலி பல ஆண்டுகள் 80, 90கள் அடுத்து 2016இல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த சாதனை கபாலி. அடுத்த திரைப்படமாக படையப்பா. இந்த திரைப்படம் 1999ஆம் ஆண்டு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சௌந்தர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்தது. 230 நாள் திரையரங்கில் ஓடி படையப்பா மிக அருமையான பாட்டு, ஃபைட்டு எல்லாமே மிக கலக்கலான ஒரு திரைப்படம். பேர் சொல்லும் அளவுக்கு 1999இல் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த படையப்பா மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். 1999இல் சாதனை படைத்த மிகப்பெரிய வெற்றி. அடுத்த திரைப்படமாக பாஷா. 1995ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மா, ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருக்கும் மிக வரலாறு அளவுக்கு பேசப்படும் ரஜினிகாந்த் திரைப்படங்களே டாப் திரைப்படம் என்று பேசப்படும் அளவுக்கு பாஷா திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஃபேமிலி திரைப்படம் என்று கூட சொல்லலாம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சாதனை. 430 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி வரலாறு கொடுத்தது பாஷா திரைப்படம். மிக பிரம்மாண்டமான ஒரு சாதனை திரைப்படம். அடுத்த திரைப்படமாக படிக்காதவன். 1985ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையாணி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி சென்டிமெண்டில் மிக பிரமாதமாக ஓடி இசையாணி இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு சாதனை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படிக்காதவன் திரைப்படம் பிரம்மாண்டமான ஒட்டி திரையரங்குகளில் 220 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா. 1998ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன். இந்த திரைப்படத்தில் ராதா மற்றும் நதியா போன்ற பலர் நடிச்சிருக்கும். இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலக்குன்னு கலக்கியிருப்பார். மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி கொடுத்த சாதனை திரைப்படம். 180 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மனிதன். 1987ஆம் ஆண்டு எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி, ரகுவரன் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். இந்த திரைப்படம் 1987இல் மிகப்பெரிய நாயகனு போட்டியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். சாதனை வரலாற்றில் மிக பிரம்மாண்டமாக 200 நாள் திரையரங்கில் ஓடி சில்வர் ஜூப்ளின் கொண்டாடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்த மனிதன் ஒரு சரித்திரம் திரைப்படமாக இந்த திரைப்படம் அடைந்தது. மிகப்பெரிய ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சென்டிமெண்டான எடுத்து 1989இல் பாக்ஸ் ஆஃப் வசூல்களை அதிகம் கொடுத்த திரைப்படங்களில் மனிதன் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டருக்கு சாதனை படைத்த மனிதன் திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை குறிப்பாக ஒரு 10-15 திரைப்படங்கள் தான் அதிக நாட்கள் ஓடிய நான் எனக்கு தெரிந்த திரைப்படங்கள் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.